வணக்கம் மக்களே. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த 2023ஆம் வருடம் தொடங்கப்பட்டது. ஸோ இதன் வழியாக ரூபாய் 1000 மாதம் தகுதியுள்ள மகளிர்களுக்கு அவங்களோட வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுட்டு வருது. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 ரூபாய் 2000 உயர்த்தப்படுமா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதை பற்றின முக்கியமான ஒரு அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. அதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. விதிமுறைகள் தளர்த்தப்பட்டு தொகை ரூபாய் 2000 உயர்த்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. தமிழக அரசு சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக பெண்கள் தங்களது சொந்த முயற்சியில் முன்னேற வேண்டும் என்பதற்காகவும் யாரையும் எதிர்பார்க்காமல் சுய தொழில் செய்து வாழ வேண்டும் என்பதற்காகவும் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பெண்களுக்கு மாதம் அடிப்படை தேவைகளுக்கு மற்றவர்களை எதிர்பார்க்காமல் வாழும் வகையில் திமுக அரசால் மகளிர் உரிமை தொகை திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தால் மாதந்தோறும் 1,16,00,000 பேரின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் 15ஆம் தேதி 1000 ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டம் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது மட்டுமல்லாமல் திமுகவின் செல்வாக்கு உயர்ந்துள்ளதாகவே கூறப்படுகிறது. இதன் காரணமாக நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது. ஆகையால் தமிழ்நாட்டை பின்பற்றி கர்நாடகா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா உள்ளிட்ட இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அவ்வப்போது மகளிர் உரிமை தொகைக்கான புதிய அப்டேட்கள் வந்த வண்ணம் உள்ளன. அந்த வகையில் தற்போது திட்டத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த திட்டத்தில் விதிக்கப்பட்ட விதிமுறைகள் தளர்த்த வேண்டும், 1000 ரூபாய் வழங்குவதை 2000 ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 ஆண்டுகள் மட்டுமே உள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகை தொடர்பான சூப்பரான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2000 உயர்த்தப்பட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவர்கள் கூறி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் கடந்த முறை போல தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்க முடியும் என்று திமுக நம்புகிறது. விஜய் அரசியல் வருகையால் அவ்வளவு எளிதாக வென்றுவிட முடியாது என்பதால் மகளிர் உரிமை தொகை என்ற அஸ்திரத்தை திமுக மீண்டும் கையில் எடுக்க உள்ளது. பொங்கலுக்கு பிறகு, அதாவது சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இதற்கான விதிமுறைகள் தளர்த்தப்படலாம் என கூறப்படுகிறது. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.